வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் சேனல்லேருந்து இது வரைக்கும் இலக்கணத்துக்காக என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். தமிழ் நியூ சிலபஸ்லேருந்து இலக்கணம் 6th 7th 8th கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. முக்கியமாக லைன் பை லைன் டோட்டல் கொஷின்ஸு 760 கொஷின்ஸ் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து 9th 10th கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிருவோங்க. இதையும் தாண்டி நீங்கள் வெளியே போய் படிக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக இருக்காதுங்க. இலக்கணத்துக்காக 6th 7th 8th 9th 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோங்க. இன்னும் இதையும் தாண்டி சிலபஸ்க்கு தேவையானது நிறைய இருக்குங்க. உதாரணமாக சொல்லும் பொருளும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள் அறிவோம். இதே மாதிரி எல்லா வீடியோவும் தனித்தனியாக பின்னாடி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுவோங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி 6th 7th 8th இலக்கணத்திலேருந்து எத்தனை கொஷின் இருக்குது, ஒவ்வொரு இயர்லேயும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th தமிழ் புதிய புத்தகம் 6th இயல் 1லேருந்து 30 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். அதாவது ஸ்கூல் புக்கிலிருந்து படித்து லைன் பை லைனாக டோட்டலாக 6th இயல் 1லேருந்து 30 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்குண்டான வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சுங்க. அந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம பார்த்தால் போதும். 6th இயல் 1ல் எந்த கொஷின் கேட்டாலையும் நம்ம அடிச்சிடலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. 6th இயல் 2ல் 17 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து 6th இயல் 3லேருந்து 30 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். 6th இயல் 4ல் 20 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். 6th இயல் 5ல் 20 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். 6th இயல் 6ல் 30 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். 6th இயல் 7ல் 15 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். 6th இயல் 8லேருந்து 28 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். அடுத்து 6th இயல் 9ல் 10 வினாக்கள் எடுத்திருக்கிறோம். டோட்டலாக பாருங்கள், 6th இயல் 1 to 9லேருந்து 200 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேங்க, 6th இயல் 1 to 9 வரைக்குமே ஒவ்வொரு லைனாக படித்து பார்த்து கொஷின் எடுத்துருக்குறேங்க. இதையும் தாண்டி நிச்சயமாக எந்த கொஷினும் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும், கண்டிப்பாக ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாங்க. தமிழுக்கு நான் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு என்னங்க மேம் உங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா பாஸ் பண்ணிடலாமா, மற்றதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாங்க தமிழுக்கு நிச்சயமாக உறுதியாக நான் சொல்கிறேன். நம்மளுடைய வினாத்தாளை மட்டும் நீங்கள் படித்தா போதும், நம்மளுடைய வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும். 7th தமிழ் புதிய புத்தகம் 7th இயல் 1ல் 40 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். 7th இயல் 2ல் 25 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 7th இயல் 3ல் 45 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 7th இயல் 4ல் 31 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 7th இயல் 5ல் 40 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 7th இயல் 6ல் 20 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 7th இயல் 7ல் 15 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 7th இயல் 8ல் 10 வினாக்கள் பார்த்துருக்குறோம். அடுத்து 7th இயல் 9ல் 29 வினாக்கள் பார்த்துருக்குறோம். டோட்டலாக 7th இயல் 1 to 9லேருந்து மொத்த வினாக்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்களன்னா 255. நம்ம சேனலை நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தரமான வினாக்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா படித்து ஆராய்ந்து
கொஷின் பேப்பரெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு ஸ்கூல் புக்கிலலாம் படித்து தாங்க ஒவ்வொரு கொஷினும் நான் பார்த்து எடுக்கிறேங்க. இந்த கொஷின் ரொம்ப முக்கியம், இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஏன்னா தமிழுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லா சைடு இருந்தும் எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க. நம்மளும் அதே மாதிரி எல்லா சைடும் எப்படி இருந்து கொஷின் வந்தாலுமே நம்ம ஈஸியாக அடித்து தூக்குற மாதிரி படிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன சொல்கிறது, இது முக்கியமாக இருக்குமா, இது முக்கியம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாதுங்க. எல்லாமே நமக்கு முக்கியம். நம்ம லைன் பை லைனாக படித்து தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம தாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல், நாட்கள் இன்னும் இருக்குது, பொறுமையாக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. கண்டிப்பாக அடுத்த அரசு அதிகாரிகள் நம்மளாக தான் இருப்போம். 8th தமிழ் புதிய புத்தகம். 8th இயல் 1ல் 30 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 2ல் 20 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 3ல் 20 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 4ல் 80 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 5ல் 70 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 6ல் 15 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 7ல் 25 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 8ல் 35 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 9ல் 10 வினாக்கள் பார்த்துருக்குறோம். 8th இயல் 1 to 9லேருந்து மொத்தமாக 305 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது இலக்கணத்துலேருந்து 6th 7th 8th கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஓவராலாக 760 கொஷின்ஸ் நம்ம படித்து முடிச்சிட்டோம். அடுத்து இருக்கிறது 9th 10th. நம்ம ஒவ்வொரு இயலாக சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாங்க. ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.